நேற்றைய தினம் இந்திய தேசம் முழுவதும் நம்முடைய 78வது ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகலமாக கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் தூத்துக்குடியில் மட்டும், தமிழகத்தின் 2வது மாநகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தூத்துக்குடியில் மட்டும் இந்திய சுதந்திர தினம் அனுசரிக்கப்படவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மதிப்பிற்குரிய மாநகர ஆணையர் அவர்களும் வணக்கத்துக்குரிய தூத்துக்குடி மேயர் அவர்களும் ஊரில் இல்லாத காரணத்தினால் நம்முடைய மாநகராட்சியில் பல லட்சம் ரூபாய் செலவில் 108 அடியில் தயாரிக்கப்பட்ட இந்திய தேசிய கொடிக்கம்பமானது ஏற்றப்படவில்லை. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயலாகும். ஆனால் இதே நிலையில் உள்ள கோயம்புத்தூரில் இதே 108 அடியில் உள்ள கொடிக்கம்பமானது மாநகர ஆணையர் இல்லாத போதும், வணக்கத்துக்குரிய கோயம்புத்தூர் மேயர் இல்லாத போதும் அங்கே கொடிக்கம்பத்தில் இந்திய தேசிய கொடி பட்டுளி வீசி பறக்கப்பட்டது. அது யாரால் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகர துணை மேயரால். ஆனால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாநகர துணை மேயரால் தூத்துக்குடி மாநகராட்சியில் இடம்பெற்ற கொடிக்கம்பம் ஏற்றப்படவில்லை. இதற்கு காரணம் தூத்துக்குடி மாநகர துணை மேயர் அவர்கள் வைக்கக்கூடிய சமுதாயமா, இல்லை அவர்கள் சிறுபான்மை இனம் என்று புறக்கணிக்கப்பட்டாரா, இல்லை தூத்துக்குடி வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களால் வலுக்கட்டாயமாக இந்த கொடி புது கொடிக்கம்பம் இவரால் ஏற்றப்படக்கூடாது, இது நாளை வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு ஆகிவிடும் என்பதற்காக, இல்லை பல சான்றிதழ்கள் அந்த கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டு அந்த நிகழ்விலே தூத்துக்குடி மாநகர துணை மேயரால் வழங்கப்பட்டுவிடும், அவர்கள் நாளைய வரலாற்றில் இடம்பெற்று விடுவார்கள், இந்த சிறுபான்மை மீனவ சமுதாயம் வரலாற்றில் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக தூத்துக்குடி வணக்கத்துக்குரிய மாநகர மேயர் அவர்களால் வலுக்கட்டாயமாக துணை மேயர் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாரா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இதற்குரிய விளக்கத்தை வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் மாநகர ஆணையர் அவர்களும் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். இதை தமிழக மீனவ மக்கள் கட்சி வலியுறுத்துகின்றது. மேலும் இந்த சம்பவத்தை தமிழக மீனவ மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இதை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இதற்குரிய விளக்கத்தை இந்த சிறுபான்மை இனத்திற்கு, மீனவ சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும், ஏன் இந்திய சுதந்திர தின விழா தூத்துக்குடியில் மட்டும் கடைபிடிக்கவில்லை என்பதை தமிழக அரசு உடனடியாக விசாரித்து எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும். உடனடியாக இதற்கு துணை போன எல்லா அதிகாரிகளும் அங்கே கொடியேற்றாமல் இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதற்கு துணை புரிந்த எல்லா அதிகாரிகளும் இந்த விசாரணைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை தமிழக மீனவ மக்கள் கட்சி வலியுறுத்துகின்றது. கோல்டன் பரதர், நிறுவன தலைவர், தமிழக மீனவ மக்கள் கட்சி.